சென்னை மேடவாக்கம் மீன் மார்க்கெட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நண்டு இருக்கு, கொடுவா இருக்கு, பெரிய சைஸ் கடம்பா இருக்கு. இங்க பாருங்க தலைவா, எவ்வளவு பெரிய ஷீலா மீன் எப்படி இருக்கு பாருங்க. செவிலு கண்ணு சரியான கருப்பா இருக்கு. மீன் சரியான ஃப்ரெஷ்ஷான மீன் தலைவா. ஜிலேபி மீன் 3 கிலோ தான் சொல்றாங்க. ஆனா வெயிட்டும் சரியான வெயிட் இருக்கு. மீன் இவ்வளவு பெருசு இருக்கு. மீனை வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா 10 நிமிஷத்துல சரக்குன்னு வெட்டி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அதிகமா இந்த ஜிம்முக்கு போறவங்க, புரோட்டீன்ஸ் வேணும்ன்றவங்க வந்து வாங்கி சாப்பிடுற ஒரு மீன். இங்க பாருங்க அப்பா, இந்த தூண்டி முள்ளு அப்படியே இருக்குது பாருங்க. தூண்டி முள்ளு எடுக்கவே இல்ல. பார்க்கும் போதே வீட்டுல வாங்கிட்டு போய் குழம்பு வச்சு சாப்பிட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு தோணுது. நண்டு உரிக்கிற மெத்தட் இதுதான், பாத்துக்கோங்க. மேல இருக்கிற ஓடை வந்து உரிச்சிட்டு அப்படி லைட்டா உள்ள இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்து எல்லாம் பிச்சு போட்டுட்டு ஓடியா ஓடியா ஓடியா. இங்க பாரு, தேங்காய் பாறை இருக்கு, வவ்வா இருக்கு, வஞ்சரம் இருக்கு, நிலமீன் இருக்கு. கொஞ்ச நேரம் வாங்கம்மா, கொஞ்ச நேரம் கேளம்மா, எங்க கிட்ட மீன்கள் எல்லாம் கம்மியாக இருக்குமா. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம சேனலுடைய ஃபேவரட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா எல்லா வீடியோவுமே ஃபேவரட்டான வீடியோ தான். ஏன்னா நான் போடுற எல்லா வீடியோவுக்குமே நீங்க ரொம்ப பெரிய ஆதரவு கொடுக்குறீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இப்ப எங்க நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை மேடவாக்கம் மீன் மார்க்கெட்ல தான் நின்றுட்டு இருக்கிறேன். அப்படியே திரும்பி பாருங்க, அப்பாடி என்ன கிரௌடுன்னு உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா நிக்கிற பைக்கே ஒரு 1000கணக்கான பைக் வந்து பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பக்கம் ஃபுல்லா வந்து கார் பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. இன்னும் கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டினுடைய குடியரசு தினம். ஸோ மக்கள் எல்லாமே செம்ம ஜாலியா இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல மீன் எடுத்து வேற லெவல்ல சமைச்சு சாப்பிடலான்னு எல்லாம் ஃபேமிலியோட வந்துட்டாங்க. அப்படியே உள்ள வாங்க, போய் பார்ப்போம் எப்படி கிரௌடு இருக்கு, என்னென்ன வகையான மீன் வச்சிருக்காங்க, அதெல்லாம் எவ்வளவுக்கு போகுதுன்றதெல்லாம் நம்ம அப்படியே உள்ள போய் பார்ப்போம். வாங்க 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 போவோம். ஆக்சுவலா இங்க பாருங்க, இந்த ஷெட்டே உங்களுக்கு தெரியும் பாருங்க. அந்த கடைசில இருந்து இந்த கடைசி வரைக்கும் எவ்வளவு பெரிய ஷெட் போட்டுருக்காங்க பாருங்க. உள்ளுக்குள்ள வந்து அத்தனை கடைகள் இருக்கு. மேடவாக்கம் வந்து சென்னையிலேயே ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். செம்ம பிஸியா இருக்கக்கூடிய இடம் தான். உள்ள பாருங்க, ஆஹா என்ன ஒரு பரபரப்பு பாத்தீங்களா தலைவா. இங்க பாருங்க, ஐயோ 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 ஐயோ, எங்க பார்த்தாலும் வெறும் தலை மட்டும் தான் தெரியுது. மீன் கடையில கடையை ஃபுல்லா மறைச்சிக்கிட்டு மக்கள் தான் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம அப்படி விலக்கி விட்டுதான் போய் என்னென்ன மீன் இருக்குன்னு போய் பார்க்கணும். வாங்க அப்படியே போவோம். சென்னை மேடவாக்கம் மீன் மார்க்கெட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க உள்ள. இங்க பாருங்க, இதான் வந்து என்ட்ரு ஆன உடனே ஃபர்ஸ்ட் ஷாப். அப்படி பாத்துக்கங்க, மக்கள் பாருங்க, கூட்டம் அலை மோதுதுங்க. எவ்வளவு மீன்களை பூச்சி போட்டுருக்குறாங்க பாருங்க. அப்பாடி எக்கச்சக்க வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. மீன் வெரைட்டியே ஒரு 6-7 வெரைட்டி இருக்குது. அது இல்லாம கனவா, நண்டு, எறான்னு எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. அப்படியே இங்க பாருங்களேன், ஆஹா வஞ்சர மீன் இருக்குது, பாறை மீன். அங்க பாருங்க தேங்காய் பாறை பாருங்க எப்படி இருக்கு. தேங்காய் பாறை பல இந்த பக்கம் ஷீலா இருக்கு, வவ்வா மீன் இருக்கு. அந்த கடைசியில் அங்க பாருங்க கனவாலாம் கூட இருக்குது. ஆஹா அதனே ஃபுல்லா எறா, நண்டுன்னு எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. இங்க பாருங்க சங்கரா மீனை பாருங்க, குட்டி குட்டி குட்டியா எவ்வளவு அழகா பளபளன்னு கிடக்குது பாருங்க சங்கரா மீன். ஆஹா ஆஹா, பார்க்கும் போதே செம்மையா இருக்குதே தலைவா. மக்கள் வந்து அப்படியே செம்மையா வந்து என்ன வேணுமோ கிலோ கணக்குல வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அங்க பாருங்க தேங்காய் பாறை மீன், ஒரு 1/2 கிலோ தேங்காய் பாறை மீன் வந்து வாங்கியிருக்கிறாங்க. 2 மீன், அவ்வளவுதான். வீட்டுல 2 பேர் இருக்கிறாங்கன்னா 2 தேங்காய் பாறை மீன் எவ்வளவு சூப்பரா வந்து வாங்கிட்டாங்க பாருங்க. இந்த பக்கம் பாருங்க ஷீலா மீன் வந்து எடுத்து பாக்குறாங்க. ஆஹா வஞ்சரம் 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 வாங்குறாங்க தலைவா. அப்பாடி 1.25 கிலோ இருக்குது வஞ்சரம். அவ்வளவுதான், அதை அப்படியே வாங்கிட்டாங்க. அங்க பாருங்க எப்படி பிடிச்சி தூக்கிட்டு போறாரு ஒரு முழு வஞ்சரத்தை. அண்ணே வஞ்சரம் வாங்கிருக்கீங்களா? எங்க கடை கஸ்டமருக்கு. ஓ உங்க கடை தானா? கஸ்டமர் யார் வாங்குறது வஞ்சரம்? நீங்க தானா? எவ்வளவு வஞ்சரம் வாங்கிருக்கீங்க? இது எவ்வளவு? 1.25 கிலோ இருக்குது. 1.25 கிலோ இருக்குதா? ஓகே ஓகே ஓகே. எத்தனை பேருக்கு? வீட்டுக்கா இல்ல? வீட்டுக்கு தான். ஒரு 3 பேர் சாப்பிடுற மாதிரி. 3 பேர் சாப்பிடுற மாதிரி. நல்லா இருக்கும். ரெகுலரா இங்க தான் வாங்குறேன். ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ரேட்டும் வந்து ரீசனபிளா இருக்கும், பக்காவா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. வாரத்துல எத்தனை நாள் வருவீங்க மேடவாக்கம்? வீக்லி ஒன்ஸ். ஞாயிற்றுக்கிழமை வந்துருவீங்க. சாட்டர்டே சண்டே ஒரு நாள் வந்துரும். அதுவும் தலைவர்கிட்ட மட்டும் தான் வாங்குவேன் நானு, வேற எங்கேயும் பார்க்க மாட்டேன். ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். ஓகே சார், செம்ம வஞ்சரம் மீன் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்துருவாங்க. தேங்க்யூ சார். வா சரியான பரபரப்பு இந்த கடையில பாருங்க. செம்ம கிரௌட் இருக்கு. வாங்க உள்ள என்ன மீன் வச்சிருக்காங்கன்னு போய் பார்ப்போம். ஆஹா இங்க பாருங்க தலைவா,
அடடா அடடா. 350. நான் எதுக்கார பண்ணதாலும் மென்ஷன் பண்ணிக்கண்ணா கடை நம்பர் A11 காசிமேடு மீன் எப்பவுமே காசிமேடு மீனா? A11. A11. ஓகேண்ணே. ஆனா என்னென்ன ரேட்டுக்குண்ணே போகுது மீன்லாம் அப்படியே சொல்லுங்க. இன்னைக்கு இப்போதைக்கு 2 வாரத்துக்கு மட்டும் மீன் விலை கொஞ்சம் அதிகமா போகுது. ஓ, நம்ம கடல்ல மீன் இல்ல முக்கியமா, மீன் இல்ல. ஓகே ஓகே. அதனாலதான் மீன் இப்ப 200 ரூபாய் விக்கிற ஐல 300 ரூபாய், ஆ 100 ரூபாய் விக்கிற கார பொடி 200 ரூபாய். ஓ இது கிழிச்சா 100 ரூபாய் தான் விற்போம். இன்னைக்கு 200 ரூபாய். ஏன்னா மீன் இல்ல. சரி சரி காசி மேலே கூட 5000 ரூபாய் 6000 ரூபாய் போகுது. ஆ கிழங்கா 250 ரூபாய் போடுறேன். ஓகே ஒரிஜினல் தாங்க பாரு 500 ரூபாய் விக்கிறாங்க, 400 ரூபாய் போட்டு தரேன் 1 கிலோ. ஓகே சங்கரா இருக்குது 400 ரூபாய், ஓகே. சீலா இருக்கு பெரிய சீலா 600 ரூபாய் விக்கிற சீலா 500 ரூபாய் போடுறேன். நெத்திலி 200 ரூபாய், ஸ்குவிட் 350 ரூபாய். அப்புறம் குழம்புக்கு மீன் மத்தி, கவலை, டைகர் ப்ரான், சீ ஒயிட், வெள்ளேரா எல்லாமே இருக்குது நம்ம கிட்ட. எல்லாமே எப்பவுமே வந்து பெஸ்டா இருக்கும். ரெண்டாவது காசிமேடு மீன் மட்டும் தான் இருக்கும். ஓ சூப்பர் சூப்பர்ண்ணே. காசிமேடு மீன். அப்ப அந்த டைகர் எல்லாம் செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஏன்னா சைஸ் தான் பெருசு, நல்லா இருக்கும், டேஸ்ட் சூப்பரா இருக்கும். செம்மையா இருக்கு. கடலை ராவண இது. ஒரிஜினல் கடலரா. ஆஹா, எவ்வளவுண்ணே இது? 600 போடுறேன். வெளியே ஸ்டால்ல வாங்கினாலே 1000 ரூபாய் 700 ரூபாய் அடி போவாங்க. செம்மையா செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க தலைவா. அப்படியே பல பலன்னு இருக்குது. எறா, கடல் எறா ஒரிஜினல். பாருங்க எவ்வளவு மீன் வச்சிருக்காங்க இங்க. கடை ஃபுல்லா வந்து மீன் தாங்க. அதனாலதான் இந்த கடையில இவ்வளவு கிரௌடு நின்றுட்டு இருந்துச்சு போல. சரி வாங்க, எல்லா கடையுமே கிரௌடு தான். ஒரு கடைக்கு இன்னொரு கடை சலைச்சது இல்ல. A11 பாத்துக்கங்க. A11 கடை. நீங்க மேடவாக்கம் உள்ள என்ட்ரு ஆன உடனே எக்கச்சக்க கடைகள் இருக்கும். நீங்க செம்மையா வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். மீன் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். வாங்க அண்ணே, கொஞ்சம் நவருங்கண்ணே. ஆஹா, ஸ்டீஃபன் அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களாண்ணே? என்ன நம்ம கடையா? சூப்பர்ண்ணே சூப்பர். நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேண்ணே. ஆக்சுவலா இங்க பாத்துக்கீங்க தலைவா, நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம எடுத்தது வந்து மேடவாக்கம் வீடியோ தான். ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம எடுத்தோம். அண்ணன் வந்து ஒரு பாட்டு பாடி நம்ம சேனலை ஆரம்பிச்சு வச்சாரு. 6 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் இப்பதானே வந்திருக்கேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எனக்கு ஒரு பாட்டு பாடி வரணும். வியாபாரமா இருக்குது, அப்புறம் பாருங்க. அத முடிச்சிட்டு பாடுங்க. சொல்லுங்க மீன்லாம் என்ன என்ன ரேட்டுனே போகுது? இது வந்து வஞ்சிரம் வந்து உங்களுக்கு கம்பெனி வந்து 750 ரூபாய் போகுது. 700 ரூபாய் போடலாம். ஷீலா வந்து 350 ரூபாய். இது வவ்வாலு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வவ்வாலு 650 ரூபாய் தான். இது சங்கரா 300 ரூபாய். ஓகே. இது கொடுவா கிலோ 450 ரூபாய் தான். ஓகே. இது காளாங்கத்தை 250 ரூபாய் கிலோ. நல்லா இருக்கும். 250 ரூபாய் மேடம். 250. ஆமா. இது சார் இது வந்து எறா, கடலேரா நல்லா இருக்கும். இது 400 ரூபாய். அது கிழிச்சே 200 ரூபாய். ஓகே. இது எறா 300 ரூபாய். ஓகே. டியூனா பீஸ் 250 ரூபாய். சூரை அதான் சூரான்வாங்க, டியூனா பீஸ்னுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அங்க அதுனே அது மத்தி. ஆஹா, கிலோ 150 ரூபாய் தான். 150 ரூபாய் தான். மத்தி மீன், பத்திய மீன் 150 ரூபாய் தான் கிலோ. வாங்கி சாப்பிடுங்க. ஓகேண்ணே. ஓகே டன். ஓகேங்களா? ஓகேண்ணே, நீங்க பாருங்க, நான் பக்கத்துல போயிட்டு வரேன். நண்டு இருக்கு, கொடுவா இருக்கு, பெரிய சைஸ் கடம்பா இருக்கு, சுண்ணாம்பு வாழை, வாவலி, எறா இருக்கு, வஞ்சரம் இருக்கு. செம்ம. வேற பெரிய சைஸ் மீன்லாம் காலங்காலத்துல வித்துச்சுக்கா. பெரிய மாவலாஸ் இருந்துச்சு. ஒரு மீன் 20-25 கிலோ மீன் வஞ்சரம். ஒரே மீன் 25 கிலோ. அதுல அந்த வால் பீஸ் மட்டும் தான் இருக்கு. வால் பீஸ் மட்டும் தான் இருக்குதா? அந்த இருக்கு பாருங்க. 10 கிலோ எல்லாம் வஞ்சரம் இருக்கு பாருங்க. 10 கிலோ வஞ்சரம். அது தூக்கி காட்டுங்கண்ணே. அதை எடுத்து காட்டுங்கண்ணே. ஆத்தாடி, மாவுலாசா அது பேரு. 10 கிலோ வஞ்சரம் மாவுலாசி. பா, 10 கிலோ வானே இது? 10 கிலோ இருக்கும். ரேட் எவ்வளோண்ணே? கிலோ ஸ்லைஸ் மொத்தமா வாங்கினா ஒரு ரேட்டுக்கா, பீஸ் போட்டா ஒரு ரேட்டுக்கா. மொத்தமா வாங்கினா எவ்வளோ? மொத்தமா போட்டா ஒரு கிலோ ஒரு 700 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க. இதே பீஸ் போட்டா ஒரு 1500 1200 ஆகுங்க. அப்ப கிலோ வாங்குறதா நமக்கு? ஆமாக்கா. இது நாங்க பீஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்க, நின்றுச்சுன்னா நாங்க கீழே தான் போடுவோமே தவிர நாங்க இது பண்ண முடியாது. ஏன்னா அது பழசாச்சுன்னா அதோட ரேட்டை நாங்க உடச்சிருவோம். கரெக்ட். இப்போ 10 கிலோல 5 கிலோ போயிடுச்சு, 5 கிலோ நின்றுச்சுன்னா எங்களுக்கு எவ்வளோ? அது 3500 நின்றுடும். அதனால பீஸ் கணக்கு மட்டும் அப்பக்கா மாதத்துக்கு மாத்த மாதிரி ரேட்டு குறையும். ஓகே. ஆனா இப்படி 2 கையில புடிச்சு காட்டுங்கண்ணே. இப்படி மேல. ஆஹா. ஆமா, மாதத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பொட்டாசி மாசம் வந்தாலும் ஒரு ரேட்டு, இந்த மாசம் வந்தாலும் மீன் வரப்பு அதிகமா வர வரைய ரேட்டு கம்மியாகும். மீன் வரப்பு அதிகமா இருந்துச்சுன்னா, ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா ரேட்டு கம்மியாகும். மீன் வரப்பு ரொம்ப இருந்துச்சுன்னா ரேட் ஹையா இருக்கும். கரெக்ட் தான். தடைகாலம் வர போறதுனால மீன் ரேட் வந்து அதிகமா இருக்கு. ஆனா இந்த மீன் ஒரு பீஸ் சாப்பிட்டாலுமே சூப்பரா இருக்கும். ஒரே பீஸ் தான், ஒரு பீஸ் சாப்பிடணும். ஓகே. உங்க பேர் சொல்லுங்க முதல்ல. என் பேர் அழகர். அழகனா?
அழகா தானே, அழகா பேசுறாரு. ஓகேண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. சூப்பரா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு அண்ணன். ஓடியா 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 ஓடியா. இங்க பாரு, தேங்காய் பாறை இருக்கு, வவ்வா இருக்கு, வஞ்சரம் இருக்கு, நில மீன் இருக்கு, கொடுவா இருக்கு, எல்லா மீனும் இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஓடியா 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 ஓடியாந்துட்டேன். அண்ணா சம்பளம் கொடுத்துடணும் போகும்போது. ஓகே, சம்பளம் கொடுத்துருவாங்க. நான் வந்து கூவி கூவி வித்துருக்கேன் இன்னைக்கு மேடவாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்ல. உண்மையாவே செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க, எல்லா மீனுமே சூப்பரா இருக்கு. இங்க பாருங்களேன், ஆஹா, இந்த கிழங்கா மீன்லாம் அப்படியே பல 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 பலன்னு இருக்குதுங்க. பார்க்கும் போதே ஆசையா இருக்கு கிழங்காலாம். அடடா, அங்க பாருங்க இந்த வவ்வா மீன் பாருங்க. 2 வவ்வா மீன் போட்டு 4 மீன் போட்டிருக்கிறாரு. அடடா, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாருங்க மீன். இந்த பக்கம் பாருங்க, இது என்ன மீன்? சங்கரா 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 1.5 கிலோ சங்கரா. ஓடியா 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 ஓடியா. ஆஹா, கிழங்காவை பாருங்க. கிழங்கா கிழங்கா கிழங்கா. வாங்க வாங்க வாங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்குது, சூப்பரா இருக்குது. மேடவாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் கிழங்கா மீன். எவ்வளவு பெரிய மீன் தெரியுதுங்களா? இங்க பாருங்க, சூப்பரா இருக்குங்க கிழங்கா மீன். எவ்வளவு பெரிய மீன் பாருங்க, எவ்வளவு நீட்டா, சரியான ஃப்ரெஷ்ஷான மீன். கண்ணு தெரியுதா? பொறுப்பா இருக்குது பாருங்க, சூப்பரா இருக்கு மீன். செம்ம ஃப்ரெஷ்ஷா பல 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 பலன்னு இருக்குது பாருங்க மீன். தலைவா, இங்க பாருங்க, இந்த கடையில ஊடாங்கனி மீன்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஆஹா, ஊடாங்கனி பத்திய மீனுங்க, லேடிஸ் சாப்பிடலாம், அவ்வளவு நல்லது உடம்புக்கு. அண்ணன் கேட்பானே, என்னென்ன ரேட்டு மீன்? அது 400 ரூபாய்க்கா. ஊடாங்கனியா? 400 ரூபாய், 250 ரூபாய், 150 ரூபாய். மீன் பேர் சொல்லி அப்படியே சொல்லுங்க. காணகத்தை 150 ரூபாய், கவலை 150 ரூபாய், கடமா 250 ரூபாய். ஓகே. வலை மீன் 600 ரூபாய். வெலை மீன் இதெல்லாம் இந்த தேங்காய்பாறை ஃபுல்லா 500 ரூபாய். சீலா மீன் வந்து 400 ரூபாய் போறோம். ஓகே. பிளாக் ஓவால் வந்து 600 ரூபாய். அந்த தேங்காய்பாறை வந்து 500 ரூபாய். 500 ரூபாய். ஓகே, சூப்பர் சூப்பர். ஆஹா, பெட்டிக்குள்ள இருக்குதா மீன்? தேங்காய் பாறை. அட, இத பாருங்க, எவ்வளவு பெரிய தேங்காய் பாறை. இது பெரிய ஒரு தேங்காய் பாறைனா இந்த தேங்காய் பாறையை பாருங்க. இதை எடுத்து கொடுங்கண்ணே. இதை பிடிக்கலாம்ல? இதை பிடிக்கலாம்ல? வெயிட் என்ன வெயிட்னா இருக்கும் இது? 4 கிலோவா? கொடுங்க, பிடிச்சு பாக்குறேன். அம்மாடி, ஐயோ ஐயோ தலைவா, வாய்ப்பு இல்ல, செம்ம வெயிட். ஐயோ, இங்க பாருங்க, அப்பாடி சரியான வெயிட். தூண்டிலானே? தூண்டில் மீன். இங்க பாருங்க, அப்பா, இந்த தூண்டி முள்ளு அப்படியே இருக்குது பாருங்க. தூண்டி முள்ளு எடுக்கவே இல்ல. ஆஹா, செம்மையா இருக்குப்பா தேங்காய் பாறை. சூப்பர் மீன். எங்க இருந்தே வருது இந்த மீன்? நாகப்பட்டினமா? ஆஹா, செம்ம செம்மண்ணே. நாகப்பட்டினம், கன்னியாகுமரி எல்லாமே அந்த பக்கத்துல இருந்தா டேஸ்ட் செம்மையா இருக்கும்லண்ணே. இந்த 4 கிலோ மீன் எவ்வளவுக்குண்ணே தருவீங்க? கிலோ 400. ஓகே ஓகே. கட் யாராவது ஒரே மீனா எடுத்தாலும் ஓகே, இல்ல பீஸ் தனித்தனியா இருந்தாலும் ஓகே. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. அந்த பக்கம் பாருங்க, ஃபிஷ் வந்து வஞ்சரம் வச்சு எவ்வளவு வஞ்சரம் கட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஐயோ, இந்த ஏரியா ஃபுல்லா இது ஃபுல்லா எல்லாம் பெரிய பெரிய மீன் தான். இங்க வந்து பாருங்க, இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய வஞ்சரம் பாத்தீங்களா? எல்லாமே நல்லா பெரிய பெரிய வஞ்சரம். ஆஹா, குட்டி வஞ்சரமும் இங்க இருக்குது. அண்ணன் பாருங்க, இங்க பாருங்க, கட் பண்றாரு பாருங்க. அடா அடா அடா, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாருங்க. ஸ்லைஸ் எப்படி போடுறாரு பாருங்க, அவ்வளவுதாங்க. அடடா, அந்த கத்தி வந்து அதுல படுறதும் தெரியல, மீன் வெட்டுறதும் தெரியல. வா, என்ன எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும், செம்மங்க. இங்க பாருங்க, சும்மா அப்படியே அல்வா துண்டு மாதிரி வந்து அண்ணன் வந்து கட் பண்ணிட்டாரு மீன். அடடா அடடா, என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்குது மீன். சூப்பர்ண்ணே. அவ்வளவுதான். இங்க பாருங்க தலைவா, எவ்வளவு வஞ்சரம், தேங்காய் பாறை. அப்பா, பெரிய பெரிய தேங்காய் பாறைங்க. எல்லாமே பெரிய மீன் தாங்க இங்க வச்சிருக்காங்க. சின்ன வஞ்சரமும் இருக்கு, பெரிய வஞ்சரமும் இருக்கு, பெரிய வவ்வா. இங்க பாருங்க, ஆஹா. அண்ணா, இதை எடுத்துக்காங்க. ஐயோ, இங்க பாருங்க தலைவா, செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்குப்பா வஞ்சரம். இங்க பாருங்க, எப்படி பல 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 பலன்னு இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, எம்மாடி, தூக்கவே முடியலங்க. இது எத்தனை கிலோ இருக்கும் அண்ணா? இது எத்தனை கிலோன்னு இருக்கும்? 3 கிலோ இருக்கும். 3 கிலோ தான் சொல்றாங்க. ஆனா வெயிட்டும் சரியான வெயிட் இருக்கு. மீன் இவ்வளவு பெருசு இருக்கு. எனக்கு அது எப்படின்னா தெரியவே மாட்டுது. செம ஃப்ரெஷ், சரியான வெயிட்டான வஞ்சரம் தலைவா. அப்பாடி, எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, வவ்வா பாருங்க. ஐயோ, கல்லு மாதிரி இருக்குதுங்க வவ்வா. எவ்வளவு பெரிய வவ்வா மீன் பாருங்க. என்னுடைய முகமே மறைஞ்சிரும் போல, அந்த அளவுக்கு பெரிய பெரிய வவ்வா மீன் வந்து இங்க வச்சிருக்கிறாங்க. செம்ம பெருசா, செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இங்க பாருங்க, இந்த வவ்வாவை அப்படியே பாருங்களேன். ஆஹா,
பார்க்கும் போதே வீட்டுல வாங்கிட்டு போய் குழம்பு வச்சு சாப்பிட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு தோணுது. சரியான ஃப்ரெஷ்ஷான மீன். கட்டிங் ஃப்ரீ, ஒரே விலை 650 ரூபா. எப்படி கூவி கூவி விக்கிறாங்க? வாங்க சொல்லுங்க, என்ன கத்தி கத்தி விக்கிறீங்களே? அக்கா ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ஜாலியா இருக்கணும், கஸ்டமர் வருவாங்க, ஜாலியா இருக்கணும். மஞ்சள் 650 ரூபா தான் போடுறேன், நானே வெட்டி தருவேன். மீன் சூப்பரா, ராமேஸ்வரம் மீன் நம்ம தான். மீனாலே நம்ம தான். B7 இதுதான் ஓனரு, எங்க ஓனரு, எங்களை வாழ வைத்த ஓனர் இவருதான். ஆஹா, இங்க பாருங்க தலைவா, ஃபுல்லா டேம் ஃபிஷ்ஷா வந்து வச்சிருக்காங்க. சூப்பர். இங்க பாருங்க எல்லாமே வந்து டேம் ஃபிஷ் தான். கட்லா, ரோகு எல்லா மீனுமே இருக்குதானே? சொல்லுங்க, என்ன ரேட்னு போகுது நம்ம கடையில? இது வந்து ரோகு. இது இங்க வந்து நாங்க 160க்கு செல் பண்றோம். இது கட்லா பாத்தீங்கன்னா அதுவும் 160 தான். அது வந்து வவால் சொல்லுவோம், ரூட் செந்து, ஆர்சி சொல்லுவாங்க, ரூட் செந்து அது பேரு. அது பாத்தீங்கன்னா 140 150 அந்த ரேட்டு தான். இது வந்து பங்கஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது வந்து இங்க பாத்தீங்கன்னா 130 120 எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு, கம்மி பிரைஸ் தான். அதனாலதான் கூட்டம் எப்பயும் பாத்தீங்கன்னா சண்டேஸ்ல நிறைய கூட்டம் இருக்கும். இந்த ஏரியாலாம் 280 இந்த ஏரியாலாம் பாத்தீங்கன்னா 280. கிராப் பாத்தீங்கன்னா நண்டு பாத்தீங்கன்னா ஆர்டினரி நண்டு இன்னைக்கு 250 ரூபா, மற்ற நாள்ல அது 200 ரூபாய்க்கே கிடைக்கும். இது கடமா. இது வந்து இந்த கடமா பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு தரோம். கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கு. இதோட பெரிய கடமா 250 300 இந்த மாதிரி எல்லா வெரைட்டிக்குமே தரோம். ரேட்டும் கம்மியா இருக்கும். சீலா இருக்கு பக்கத்துல, அதுவும் நம்ம கடை தான். சீலா, வஞ்சரம், இந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே வரும். இங்க பாருங்க ஜிலேபி மீன் வச்சிருக்காங்க பாருங்க. ஆஹா, ஜிலேபி மீன் நல்லா ஃப்ரெஷ். இங்க பாருங்க, கண்ணு பாருங்க எவ்வளவு கருப்பா இருக்குது. இங்க பாருங்க, தெரியுதா தலைவா? இங்க பாருங்க செவுல பாருங்க. ஆஹா, எப்படி இருக்கு பாருங்க செவுல. கண்ணு சரியான கருப்பா இருக்கு. மீன் சரியான ஃப்ரெஷ்ஷான மீன் தலைவா. ஜிலேபி மீன் எப்படி டேஸ்ட் இருக்கும் தெரியுமா? முள்ளே அதிகமா இருக்காது. சூப்பரான மீனுங்க. அவ்வளவுதான். எப்படி இருக்குது பாருங்க, செம்மையா இருக்கு. அண்ணன்ட்ட கேட்போம், அண்ணா எவ்வளோண்ணே ஜிலேபி மீன்? 100 ரூபாயா கிலோ? பரவாயில்ல, ஜிலேபி மீன் வந்து எல்லா இடத்துலயுமே ரேட்டு கம்மி தான். பட் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டா இருக்கும். பாருங்க எல்லாரும் ஜாலியா இருக்கிறாங்க. மீனும் செம்மையா போயிட்டு இருக்குது. மக்கள் வாங்க வந்த மக்களும் ஜாலியா வாங்கிட்டு போறாங்க. இங்க பாருங்க, ஐயோ எவ்வளவு பெரிய ஷீலா மீன். இங்க பாருங்க, அம்மாடி எவ்வளவு நீட்டு பாருங்க இந்த மீன். எனக்கு பாதி அளவு வரும் போலயே. இதை தூக்க முடியுமா? தூக்கலாமா? அம்மாடி பயமா இருக்குது. இங்க பாருங்க தலைவா. ஆஹா, இங்க பாருங்க தலைவா, எவ்வளவு பெரிய ஷீலா மீன். ஐயோ, இந்த ரத்தம் கூட காயல. இங்க பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கு. பல்ல பாருங்க தலைவா. அங்க பல்லுல கை வச்சோன்னு வச்சுக்கோங்க, சரியான பாய்சனு. இறக்குச்சுன்னா அவ்வளவுதான், ஆபரேஷன் தான். எப்படி இருக்கு பாருங்க. ஆனா டேஸ்ட் அப்படிதாங்க இருக்கும். நல்லா பீஸ் பீஸா கட் பண்ணி குழம்புக்கோ ஃப்ரையோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க, முள்ளே இருக்காது. அப்படி லட்டு துண்டு சாப்பிடுற மாதிரி இருக்கு. சரியான மாதிரி மீன். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மீன். ஹைட்டு தெரியுது அவங்களுக்கு, சரியான ஹைட்டு. ஆனா எவ்வளோண்ணே இந்த மீன்? கிலோ 400 ரூபாயா? இது எவ்வளவு கிலோ, எத்தனை கிலோ இருக்கும்? 4 கிலோ இந்த மீன்? 4 கிலோ தான். இவ்வளவு பெரிய மீனா இருக்குது. மீன் பார்க்க பெருசா இருக்கு. 4 கிலோ தான். 4.5 கிலோ இருக்கு. 4.5 கிலோ. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். இது 3 கிலோ. ஆஹா, செம செம செம. என்னென்ன மீன் இருக்கு சொல்லுங்கண்ணே, எவ்வளவு ரேட்ண்ணே? சங்கரா இருக்குது, எறா இருக்குது, வவால் இருக்குது, வாழை இருக்குது. வாழை எடுத்தா 250, சங்கரா எடுத்தா 100, பொடி சங்கரா 100 ரூபா. வஞ்சிரம் வேணுமா? வஞ்சிரம் பாருங்க 700 ரூபா போடுறேன். எல்லாம் 800 ரூபா போட்டு 700 ரூபா போடுறேன். ஒரு 700 ரூபா. வெள்ளைக்கிழங்கு வேணுமா? 450 500. ஆஹா சூப்பர். இந்த வெலை மீன்லானே? வலை மீன் வந்து 550 600. சைஸ் மட்டும் பிட் சைஸ், மீடியம் சைஸ். ஐயோ சரியான ஃப்ரெஷ் வெலை மீன். நீங்க பாருங்க, உங்களுக்கு கண்ணு பார்த்தாலே தெரியுங்க. பாருங்க எவ்வளவு கருப்பா, கண்ணு எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க. நீங்க பாருங்க தலைவா, மீன் ஃப்ரெஷ் மீன் பாருங்க என்ன ஃப்ரெஷ் தெரியுமா? ஆஹா, எங்க இருந்துனே வருது இந்த வெலை மீன்? ராமேஸ்வரம் மேம். ராமேஸ்வரம் மீன். நான் சொன்னேன்ல தலைவா, ராமநாதபுரம் ராமேஸ்வரம். 300 ரூபா போறேன். 300 ரூபா இந்த மீன் கிடைக்கும். அவ்வளவு டேஸ்ட்டுங்க. செவில் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஆஹா, இங்க பாருங்க
எப்படி இருக்குது பாருங்க, செக்க செவேர்னு இருக்குது பாருங்க. நீங்க கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம், செவில்லாம் தனியா ஓபன் பண்ணி பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இருக்கிற எல்லா மீனுமே சரியான ஃப்ரெஷ்ஷான மீன் தலைவா. சூப்பரா இருக்கு தலைவா. அவ்வளவுதான். எப்பனே வந்துச்சு? எப்போ வரும்? காலையில வந்துச்சா? இப்போ வந்து 1 hour ஆகுது. வந்து 1 hour தான் ஆகுது மீன். வந்து 1 hour தான் ஆகுது. டெய்லியுமே வருமானே? நம்ம டெய்லி வந்துரும் பாக்ஸ் டெய்லி பெரிய வந்துரும். ராமேஸ்வரத்துல சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. காசிமேடு எல்லாம் காசிமேடு. என்ன மீன் காசிமேடு? வஞ்சரம் வவ்வாலு. வஞ்சரம் வவ்வால் எல்லாம் காசிமேடு மீன். ஆஹா, இங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ் பாருங்க, தெரியுதா? செம்மையா இருக்குது பாருங்க ஃப்ரெஷ்ஷா. மீன் கட் பண்ணிட்டு காசு தரலாம், கட் பண்ணிட்டு காசு தரலாம். நம்ம கிட்ட எப்பவுமே கட் பண்ணிட்டு காசு தரலாம். நம்மட பெஸ்ட் தான். ஆஹா, ஃப்ரெஷ்ஷா இருந்தாதான் காசு. நம்ம பெஸ்ட் மீன் மட்டும் தான் கொடுக்குது. ஓடே ஓடே ஏரோ ஓடே ரெண்டு ஓடே. ஏரா ஓடே ஏரோ முன்னரே ரெண்டு ஓடே முன்னரே. ஏரா சங்கரா ஓடே ஏரா ஓடே. தலைவா இங்க பாருங்க, இதுதான் வந்து மேடவாக்கம்ல மீன் கட் பண்ற இடம். பாத்துக்கங்க எவ்வளவு பரபரப்பா எவ்வளவு கூட்டமா இருக்கிறாங்கன்றத மட்டும் பாத்துக்கங்க. ஆஹா, நம்ம வந்து இந்த பேங்க்ல ஹாஸ்பிட்டல் எல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்ல சேர்ல உட்காந்து, அந்த மாதிரி வந்து எல்லாம் வந்தவங்க சேர்ல எல்லாம் உட்காந்து வெயிட் பண்றாங்க. இந்த பக்கம் வந்து ஃபிஷ் வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆஹா, இங்க பாருங்க தலைவா, மீன் சுத்தம் செய்ய பெரிய மீன் வந்து 20 ரூபா கிலோ, சின்ன மீன் கட் பண்றதுக்கு 30 ரூபா. ஏன்னா சின்ன மீன் கட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பெரிய மீன்னா ஒரே மீன் 2 மீனா இருக்கும். அதுக்கடுத்து கிலோ பாருங்க, 1 கிலோ 3 மீனுக்கு மேல 1 கிலோ இருந்ததுன்னா அது சின்ன மீனா தான் வந்து கருதப்படும் சொல்லி போட்டாங்க. நீங்க வந்து எத்தனை கிலோ வாங்கி கொடுக்குறீங்களோ, பெரிய மீன் வாங்கி கொடுத்தீங்கன்னா 20 ரூபா, சின்ன மீன் வாங்கி கொடுத்தீங்கன்னா கிலோவுக்கு 30 ரூபா. பரவாயில்ல, ரீசனபிள் தான். ஏன்னா கட் பண்றது வந்து அவ்வளவு கஷ்டம். இங்க பாருங்க சங்கரா மீன், குட்டி குட்டியா சங்கரா மீன் வந்து எவ்வளவு சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாருங்க. அந்த சங்கரா மீனை வந்து அண்ணன் வந்து எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே செவ்வில மட்டும் கட் பண்ணி போட்டுருவாரு. முழுசு முழுசா கொடுத்துட வேண்டியது. அந்த சங்கரா மீன் வந்து பெருசா 2 கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆஹா, பாருங்க எவ்வளவு கட் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. காலையில இருந்து எவ்வளவு கட் பண்ணிருப்பாங்க. எம்மாடி. பாருங்க அண்ணன் வந்து பாறை மீன் கட் பண்றாரு. ஆனா எத்தனை வருஷமான மீன் கட் பண்றீங்க? ஒரு 5 வருஷமா கட் பண்றேன். 5 வருஷமாவானே? சூப்பர் சூப்பர். எவ்வளவு மீன் கட் பண்றதுக்கு இங்க எவ்வளோ? கிலோக்கு பெரிய மீனா இருந்தா போன்லெஸ் பண்ணா 30 rupees வாங்குறோம், நார்மல் ஸ்லைஸ் இருந்தா 20 rupees வாங்குறோம். ஓ சரி 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 சரி. பெரிய மீன் ஒரு நாளைக்கு எத்தனை மீன் கட் பண்ணுவீங்க? கிலோ கணக்குல சொல்லுங்க. கிலோ கணக்கா மேடம்? அதான் கஸ்டமர் வாங்கி வரது பொறுத்து. நம்ம இப்ப இன்னைக்குலாம் எவ்வளவு கட் பண்ணிருக்கீங்க? ஒரு 40 கிலோ 50 கிலோ வெட்டிருக்கோம். 40 கிலோ 50 கிலோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும். சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. இங்க பாத்துக்கோங்க, இதுதான் வந்து ஒரிஜினல் தேங்காய் பாறை. ஆஹா, எவ்வளவு சூப்பரா வந்து கட் பண்றாங்க பாருங்க. பாத்துக்கங்க அந்த பக்கம் பாருங்க, அங்க பாருங்க ஷீலா மீன் பாருங்க. ஐயோ, எவ்வளவு பெரிய ஷீலா மீன் பாருங்களேன். செம்ம. போன்லெஸ்ஸா கட் பண்றீங்களா? போன்லெஸ். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். போன்லெஸ்ஸா. ஆஹா, ஃபிஷ் ஃபிங்கரோ இல்ல 65ஓ போட்டா சரியான டேஸ்டா இருக்கும் மீன். போன்லெஸ் ஃபிஷ். இந்த அல்வா துண்டு மாதிரி இருக்குது பாருங்க. எவ்வளவு சூப்பரா வந்து கட் பண்றாங்க பாருங்க. அதான் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஒரு 5-6 வருஷமா கட் பண்றேன்றாங்களே. அப்புறம் அடா 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 எப்படி இருக்கு பாருங்க. நோண்டு கூட முள்ளு இருக்காதுங்க. குழந்தைங்க அப்படியே கட் பண்ணி வீட்டுல வந்து ஒரு 65 போட்டு சாப்பிட்டா சும்மா அப்படி சாப்பிடலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கு. அங்க பாருங்க அப்படியே ஷீலா மீன் பாருங்க. அடடா, ரத்தம் கொட்டுது பாருங்க ஷீலா மீன்ல. என்ன ஃப்ரெஷ் பாருங்க. ஆஹா, பாருங்க அப்பாடி, உள்ள எலும்பு சரியான எலும்புங்க, ஸ்ட்ராங்கான எலும்பு நடுவுல. எப்படி இருக்கு பாருங்க மீன். எவ்வளவு நீட்டு பாத்தீங்களா? அந்த கட்டையே வந்து கட்டையை விட பெருசு இல்லை அந்த மீன். அந்த வால் பாருங்க, கட்டைக்கு வெளியில வந்து தொங்குது பாருங்க. வா, எப்படி கட் பண்றாங்க பாருங்க. ரவுண்ட் ரவுண்டா அப்படி வறுத்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க வீட்டுல. ஆஹா, அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இல்லைவா இங்க பாருங்க, கொடுவா மீன். வா, இங்க வந்து பரபரப்பா வந்து ஃபிஷ் வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இருக்கிற செதில ஃபுல்லா வெட்டி அண்ணன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டாரு. அடுத்து வந்து மீன் வெட்டுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம வந்து எவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி கொடுக்குறோன்றது முக்கியம் இல்லை, எப்படி நல்லா வெட்ட தெரிஞ்ச கை தேர்ந்த ஆள்கிட்ட கொடுக்குறோன்றதுதான் முக்கியம். ஏன்னா மீன் வெட்டுறது ஒரு மிகப்பெரிய கலை. நீங்க இங்க மீனை வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா 10 நிமிஷத்துல சரக்கு 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 சரக்குன்னு வெட்டி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து செம்மையா வந்து இங்க எல்லாருமே வந்து ஃபிஷ் கட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்குது. அவங்க கட் பண்றதை பார்க்கும் போதே ஆஹா, இந்த மீனை வந்து சமைச்சா எப்படி இருக்கும், சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு ஒரு கனவு உலகத்துக்குள்ளேயே போயிடலாம் போல. அந்த அளவுக்கு வந்து செம்மையா வந்து கட் பண்றாங்க பாருங்க. அளவெடுத்த மாதிரி வந்து கட் பண்றாங்க பாருங்க. தலைவா இங்க பாருங்க, சூற மீனுங்க. ஐயோ, ரத்தம் எப்படி கொட்டுது பாருங்க. எவ்வளவு சூப்பரா வந்து போன்லெஸ்ஸா வந்து பீஸ் போடுறாங்க பாருங்க.
டூனா ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, எல்லாருக்குமே வந்து தெரியும். சூற மீன் புரோட்டீன் வந்து அதிகமா இருக்கு, செம்மையான மீனுங்க. அங்க பாருங்க எப்படி செக்க செவேர்னு இருக்கு பாருங்க, அதோடைய ஃப்ளஷ் பாருங்க, போன்லெஸ்ஸா வந்து கட் பண்றாங்க. நம்ம வந்து வாங்கி சமைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ சிக்கனோ மட்டனோ சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்குங்க. இதை வாங்கி நம்ம குழம்பு வச்சாலும் சரி, இல்ல 65 மாதிரி வறுத்தாலும் சரி, அவ்வளோ சத்து இருக்குதுங்க இந்த மீன்ல. ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியான மீன். அதிகமா இந்த ஜிம்முக்கு போறவங்க, புரோட்டீன்ஸ் வேணுன்றவங்க வந்து வாங்கி சாப்பிட்ற ஒரு மீன். உடம்புக்கு அவ்வளோ நல்லது, எல்லாமே வந்து குட் ஃபேட் இதுல இருக்கிறது. எவ்வளவு குட்டி குட்டி அங்க பாருங்க, மீன்ல வந்து கத்தி படுறதுன்னு தெரியல, இறங்குறதுன்னு தெரியல. எவ்வளவு அழகா வந்து கட் பண்ணிட்டாங்க பாருங்க, ஒரு முள்ளு இல்ல பாத்தீங்களா. அங்க பாருங்க தலைவா, அவ்வளவுதாங்க, ஒரு சூற மீன் ஃபுல்லா செம்மையா வந்து போன்லெஸ்ஸா வந்து கட் பண்ணிட்டாரு பாருங்க அண்ணன். இங்க பாருங்க தலைவா, இங்கெல்லாம் ஃபுல்லா வந்து சின்ன மீன் பெரிய மீன் எல்லாம் மீன் கட் பண்றது எல்லாம் ஃபுல்லா இந்த பக்கம் ஜென்ஸ் கட் பண்றாங்க. இங்க அப்படியே பாருங்க லேடிஸ் வந்து நண்டு எறா இவ்வளவு சூப்பரா வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. பா, கனவாவும் இங்கதான் வந்து கிளீன் பண்றாங்க. அங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா நீச் அண்ட் கிளீனா வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இங்க பாருங்க செம்மையா வந்து தோலை உரிச்சிட்டு எவ்வளவு சூப்பரா வந்து எறாவை வந்து கிளீனா வந்து அங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்களேன். ஆஹா, அவ்வளவு சூப்பரா கிளீன் பண்றாங்க அந்த எறாவை. அங்க பாருங்க அம்மா வந்து இங்க நெத்திலி வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவ்வளவுதான், நெத்திலி வந்து அந்த தலையை மட்டும் பிச்சுட்டு அப்படியே போட்டுற வேண்டியதுதான், ஒன்றும் பெருசா இருக்காது. நம்ம கழுவும் போதே வந்து ஃபுல்லா வந்து உள்ள இருக்கிற அந்த குடல்லாம் வந்து எடுத்துடலாம், ஒன்றும் பெருசா கிளீன் பண்ற ஒர்க் இல்ல. செம்மையா வந்து இருக்கு பாருங்க, அப்படியே 5 minutes தாங்க. ஒரு பாக்ஸ் நெத்திலி வந்து நம்ம கிளீன் பண்றதுக்கு 5 நிமிஷம் தான். ஆனா டேஸ்ட் சும்மா அப்படிதான் இருக்கும். இங்க பாருங்க தலைவா, நண்டு உரிக்கிற மெத்தட் இதுதான், பாத்துக்கோங்க. மேல இருக்கிற ஓடை வந்து உரிச்சிட்டு அப்படி லைட்டா உள்ள இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்து எல்லாம் பிச்சு போட்டுட்டு, ஆஹா அவ்வளவுதான், செம்மையா தண்ணி ஊத்தி லைட்டா ஒரு கிளீன் பண்ணிட்டு, ஆஹா அந்த கொடுக்க வந்து தனியா வந்து உடைச்சு போட்டுறாப்ல. அவ்வளவுதான், சூப்பர். எப்படி டக்கு டக்குன்னு பண்ணிட்டான் பாருங்க தம்பி, எவ்வளவு செம்மையா பண்றான் பாருங்களேன். நண்டு உரிக்க தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க தலைவா, ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நண்டு உரிக்கிறது. கனவா பாருங்க, ஆஹா எப்படி பளபளன்னு கிளீன் பண்ணி போடுறாரு பாருங்க. கனவா கிளீன் பண்றதும் ஈஸி தான், பட் ஆனா வந்து கிளீன் பண்ண நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தெரியாதவங்க இதை பார்த்துக்கங்க எப்படின்னு. அவ்வளவுதான், மேல வந்து எங்க பாருங்க தலையை வந்து கிள்ளி போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா தோல் வந்து உரிக்கிறாங்க பாருங்க. அங்க பாருங்க, ஆஹா தோல் உரிச்சிட்டு உள்ள இருக்கிற மையை அப்படி பிதுக்கி எடுத்துறாங்க. ஓடு பாருங்க, அதான் இதான் வந்து கனவாவோட ஓடு. அண்ணே ஒரே ஒரு ஓடு மட்டும் எனக்கு எடுத்து காட்டுங்க பொறுமையா. அங்க பாருங்க, இங்க பாருங்க, இதுதான் வந்து கனவாவோட ஓடு. இதை வந்து எடுத்துட்டோம்னா அவ்வளவுதான். இது நமக்கு வந்து என்ன சைஸ் வேணுமோ வீட்டுல போய் நம்ம வந்து குட்டியா ஒரு கத்திரிக்கோல் வச்சோ இல்ல கத்தி வச்சோ எதை வச்சோ நீங்க வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஓகே தலைவா, பாத்துக்கங்க, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல வந்து மேடவாக்கம் PSR ஃபிஷ் மார்க்கெட் வீடியோ போட்டோம். ஸ்டீஃபன் அண்ணன் வந்து அதுல கானா பாட்டு செமையா வந்து பாடி இருப்பாரு. ஸோ இந்த டைம் வந்து நான் அண்ணனை பாட வைக்காம போறதே இல்லைன்ற ஒரு முடிவுல இருக்கேன். அதனால அண்ணன் வந்து தாளம் போடுறதுக்குலாம் எல்லா எக்யூப்மெண்ட்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கிறாரு, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ரெடி, அண்ணனும் ரெடி. பாடிடுவோமானே? ஆமா, எல்லாம் தூரத்துல இருந்து ஆதரவு கொடுத்த இப்படி எல்லாம் பக்கத்துல வாங்க. அண்ணே ரெடியா? பாடிடுவோமா? கம்மியாவே இருக்குது விலைகளும் கம்மியம்மா, எப்போவுமே எங்க கறியில நீங்கள் எல்லாம் கம்மியம்மா. வவால நீங்க கொஞ்சம் பாரமா, வவால் இருக்கிறது டேஸ்ட் கூட நல்லதம்மா. வஞ்சீரமும் இருக்குதுங்க, டேஸ்டும் கூட இருக்குங்க. வவால இருக்க டேஸ்ட் வஞ்சிரத்துல இருக்குங்க. மொலாசு கூட தாங்க, ஸ்லைஸ் கூட இருக்குங்க. வாங்க கொஞ்சம் மீன்களையே பாருங்க, வாங்கம்மா வாங்க கொஞ்சம் மீன்கள் எல்லாம் பாருங்க. கொஞ்ச நேரம் வாங்கம்மா, கொஞ்ச நேரம் கேளம்மா, எங்க கிட்ட மீன்கள் எல்லாம் கம்மியாக இருக்குமா. விலை கொஞ்சம் கம்மியம்மா, கொஞ்ச நேரம் வாங்கம்மா, பீசாசு மார்க்கெட்டுல வந்து கூறமா. செம்மையா வந்து பாடிட்டாரு பாத்தீங்களா. அவரே ஒரு மெட்டு போட்டு, அவரே ஒரு லிரிக் போட்டு, மீன்களை பத்தி இங்க என்னென்ன மீன் இருக்கு மேடவாக்கத்துலன்னு வேற லெவல்ல சூப்பரா வந்து பாடிட்டாரண்ணே. சாமானே இந்த பாட்டு ஹிட் தானே. எவ்வளவு சூப்பரா தாளம் போட்டாரு பாத்தீங்களா, எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க. சரியான டேலண்ட் அண்ணே, சூப்பர்ண்ணே. நல்லா மீன் வந்து பாட்டு கொஞ்சம் இதுவாதான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி இல்ல, செம்மையா இருக்கு பாட்டு. நீங்க வேற
இது பண்ணி பாருங்க. ஆரம்பத்துல இருந்து அப்படி பொறுமையா ஸ்டார்ட் ஆகி அந்த ஹைப்ல போய் முடிச்சிங்க பாருங்க. ஓ செம்ம வேற லெவல்ல அண்ணா பாடிட்டாரு. தேங்க்ஸ் தலைவா. மேடவாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டு டைம் பாத்துக்கங்க, சரியா 1:30 மணி ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 மணி ஆகியுமே அந்த பரபரப்பு இன்னும் குறையல. ஓரளவுக்கு மக்கள் கூட்டம் வந்து இன்னமும் செம பிஸியா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னமும் மீன் வந்து அவ்வளவு மீன் இருக்குது. சூப்பரா வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. உண்மையாவே இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை இதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அகைன் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.